ஓம் நம சிவாயா. நாம் இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோட்டல் தொழில் செய்கிறவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும், அந்த ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும், இவர் ஹோட்டல் தொழில் செய்கிறதுக்கு சிஆர்பி மெத்தடில் உள்ள ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சிஆர்பி மெத்தடில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று கிரக தொடர்புகள், இன்னொன்று ஹோட்டல் தொழில் செய்கிறதுக்கான விதிகள். இப்போ கிரகங்கள் சித்தர்கள் சொன்ன முறையில் தொடர்பை ஏற்படுத்திக்குது, அதோட மேலும் 6 முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அதை பற்றி ஒரு நிமிஷம் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிட்டு இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலாம். வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேர். வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம்னு பேர். அடுத்தது வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். 4வது ஒரு கிரகத்திற்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு, அந்த 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அல்லது தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். இப்போது உதாரணத்திற்கு செவ்வாயோட நட்சத்திரத்தை பார்ப்போம். செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம். இப்போது மிருகசீரிசத்தில் ஒரு கிரகமும் சித்திரையில் ஒரு கிரகமும் இருந்தால் அந்த 2 கிரகங்களும் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டதாக பொருள். இந்த 2 நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களை இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது சிஆர்பி மெத்தடோட சிறப்பு அம்சம். மேலும் கிரகங்கள் 2 முறையில் தொடர்பு ஏற்படுத்திக்குது. அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். இப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது லக்னம் மேசம், 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, 3ஆம் இடத்துல சனி இருக்குது, 5ஆம் இடத்துல சுக்கிரன் மாந்தி இருக்குது, 6ஆம் இடத்துல சூரியன் புதன் ராகு இருக்குது, 7ஆம் இடத்துல சந்திரன், 11ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது. கிரகங்கள் இப்படி இருக்குது. இவர் ஒரு ஹோட்டல் தொழில் செய்கிறவர். இவருடைய ஜாதகத்தில் சைடில் காட்டியிருக்கிற 10 விதிகள் ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க அல்லது ஹோட்டல் தொழில் செய்கிறவங்களுக்கு உரியது. இதில் முதல் ரூல் 1 செவ்வாய் தொடர்பு, அதாவது லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு. இங்கே எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இவர் பிறந்தது ரிஷப லக்னம், லக்னாதிபதி சுக்கிரன் கன்னியில் இருக்குது. இந்த கன்னியில் இருக்கிற சுக்கிரனை செவ்வாய் மேலிருந்து, அதாவது மிதுனத்திலிருந்து 4ஆம் பார்வையாக பார்க்கறதுனால லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ரூல் 2 லக்னம் சனி தொடர்பு. இங்கே பாருங்கள், சனி கடகத்தில் இருக்குது. தனது 3ஆம் பார்வை மூலமாக கன்னியில் இருக்கிற சுக்கிரனை பார்க்குறதால லக்னத்திற்கு சனி தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ரூல் 3 10 செவ்வாய் தொடர்பு. ரிஷப லக்னத்திற்கு 10ஆம் இடம் என்பது கும்பம், இதன் அதிபதி சனி. எங்கே இருக்குது? கடகத்தில் இருக்குது. கடகத்தில் இருக்கிற சனி 10ஆம் பார்வை மூலமாக மேசத்தை பார்க்குது. அப்படி மேசத்தை பார்த்தா என்ன பொருள்னா, மேசம் என்பது செவ்வாயோட வீடு. செவ்வாயோட வீட்டை சனி பார்த்தா சனிக்கு செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ரூல் 4 10 சனி தொடர்பு. ரிஷப லக்னத்திற்கு 10ஆம் இடம் கும்பம், இதன் அதிபதி சனி. அதனால் 10ஆம் இடத்திற்கு சனி தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ரூல் 5 குரு செவ்வாய் தொடர்பு. நார்மலான முறையில் பார்க்கும்போது குருவுக்கும் செவ்வாய்க்கும் தொடர்பு ஏற்படலை. சிஆர்பி மெத்தடில் நான் சொல்லியிருக்கிற முறைப்படி பார்த்தீங்கன்னா குருவுக்கும் செவ்வாய்க்கும் தொடர்பு ஏற்படுதுன்னு புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, செவ்வாய் கிரக பாதசாரத்தில் பாருங்கள், திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்குது. குரு இருக்கும் நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்கள், ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வந்தீங்கன்னா திருவாதிரை 7வது நட்சத்திரம். இதற்கு வதம் நட்சத்திரம்னு பேர். இந்த மாதிரி வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அப்படிங்கிறது சிஆர்பி மெத்தடோட சிறப்பம்சம். அதனால் ரூல் 5 இருக்கிற குரு செவ்வாய் தொடர்பு கன்ஃபார்ம் ஆகுது. ரூல் 6 குரு சனி தொடர்பு. குரு மீனத்தில் இருக்குது. தனது 5ஆம் பார்வை மூலமாக கடகத்தில் இருக்கிற சனியை
பார்க்குறாரு. அதனால் குரு சனி தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ரூல் 7 10 புதன் தொடர்பு. இப்போ நார்மலான மெத்தடில் பார்க்கும்போது கடகத்தில் இருக்கிற சனிக்கு புதன் தொடர்பு வரல. அதே சமயம் சனி இருக்கிற நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்கள் சுயசாரம், அதாவது பூசம் நட்சத்திரத்தில் இருக்குது. அதே மாதிரி புதன் என்ன நட்சத்திரத்தில் இருக்குன்னு பாருங்கள், சித்திரை நட்சத்திரத்தில் இருக்குது. இப்போது பூசத்திலிருந்து எண்ணி வந்தீங்கன்னா 7வது நட்சத்திரமாக சித்திரை வரும். பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை. அப்போ சித்திரை என்பது 7வது நட்சத்திரம். இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் அந்த 2 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டதாக பொருள். அதாவது பூசம் நட்சத்திரத்தில் இருக்கிற சனியும் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிற புதனும் தொடர்பை ஏற்படுத்திட்டாங்கன்னு பொருள். இந்த விதத்தில் ரூல் 7 பொருந்தி வருது. ரூல் 8 10 சந்திரன் தொடர்பு. ரிஷப லக்னத்திற்கு 10ஆம் வீட்டு அதிபதி சனி கடக ராசியில் இருக்குது. கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. அதனால் 10ஆம் வீட்டு அதிபதியான சனிக்கு சந்திரன் தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ரூல் 9 10 கேது தொடர்பு. இங்கே ரிஷப லக்னத்திற்கு 10ஆம் வீட்டு அதிபதி சனி கடகத்தில் இருக்குது. இங்கே இருந்து தனது 10ஆம் பார்வை மூலமாக மேசத்தில் இருக்கிற கேதுவை பார்க்குது. அதனால் சனிக்கும் கேதுவுக்கும் தொடர்பாயிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ரூல் 10 2ஆம் இடத்திற்கு செவ்வாய் தொடர்பு. ரிஷப லக்னத்திற்கு 2ஆம் இடத்துலையே செவ்வாய் இருக்கிறதுனால 2ஆம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். மேலும் 2ஆம் வீட்டு அதிபதி புதன் கிரக பாதசாரத்தில் பாருங்கள் சித்திரையில் இருக்குது. சித்திரை என்பது செவ்வாயோட நட்சத்திரம். இந்த விதத்திலையும் 2வது முறையாக லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது. இது போல் ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கிற இந்த 10 விதிகளும் யார் ஜாதகத்தில் இருந்தாலும் அவங்க ஹோட்டல் தொழில் பண்ணுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது மாதிரி அடுத்த வீடியோவில் சிஆர்பி மெத்தடில் பிரிண்டிங் சம்பந்தமான அல்லது ஜெராக்ஸ் சம்பந்தமான தொழில் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.